தமிழ், இது உண்மையின் குரல். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. காங்கிரஸ் வேட்பாளர் வாக்கு சேகரித்த அனைத்து கட்சியினருக்கும் கண்ணீர் மல்க நன்றி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பு இன்று மாலை 6 மணியோடு முடிவுற்றது. இதில் அனைத்து கட்சியினரும் தங்கள் இறுதி வாக்கு சேகரிப்பை 6 மணி அளவில் முடித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர் AM முனிரத்தினம் இன்று கொண்டபாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பு. திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் அருண், ஆதி, கோவிந்தன், சரத்பாபு, சுதாகர், தேமுதிக நகர செயலாளர் ரகு ஆகியோர் தலைமையில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இவருக்கு சென்ற இடமெல்லாம் மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து வீர வாழ் வழங்கி மலர் தூவி வரவேற்றனர். தேர்தல் பிரச்சாரம் 6 மணி அளவில் சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்மசுவாமி மலைக்கோவில், யோக ஆஞ்சநேயர் மலைக்கோவில் அடிவாரத்தில் கற்பூரம் ஏற்றி வணங்கி பின்னர் திமுக, விசிக, காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி அனைவரும் சோளிங்கர் காங்கிரஸ் வேட்பாளர் AM முனிரத்தினம் கண்ணீர் மல்க நன்றி கூறினார். உடன் முன்னாள் சோளிங்கர் MLA MG பார்த்திபன், முன்னாள் சோளிங்கர் MLA BR மனோகரன், தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் அசோகன், மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம், நகர செயலாளர் கோபி, காங்கிரஸ் மாநில துணை செயலாளர் கோட்டீஸ்வரன், நகர தலைவர் கோபால், கவிதா, கலைக்குமார், கல்பனா, அனுசுயா, அனிதா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பகுதியிலே வேட்பாளர்கள் விழா வந்து கொண்டிருக்கிறது. விழா வாக்குகளை சேகரிக்க கை சின்னத்திலே முத்திரையிட்டனை வெற்றி தலைவா என்னுடன் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அரசியலாளர்கள், இன்று வாக்குப்படாத வாக்குப்படாத PR மனோகர் அவர்கள் மற்றும் நம்முடைய எல்லோரும் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இளைஞர்களுடைய நிகழ்ச்சிகள் கோபால் அவர்கள், சரவணன் அவர்கள் மற்றும் இந்த தேர்தல் பணிக்காக வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கின்ற தேர்தல் பிரகாச நண்பர்கள், நம்முடைய விடுதலை சிறுத்தை திருநாளுடைய கட்சி சேர்ந்த நண்பர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் தேமுதிக சேர்ந்த நண்பர்கள் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. நாடாளுமன்ற நண்பர்களும் ரொம்ப நல்லா சொன்னாங்க. நம்முடைய ஆட்சிப்பயன் அவர்கள், MLA அவர்கள் இந்த பகுதியில் என்னுடன் இணைந்து சிறப்பாக என்னுடன் சுமார் 12 நாட்களாக நேற்று வாக்கு சேகரிப்பது சமுதாயங்கள் அதுக்காக பிள்ளைகளுக்கு என்று நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னை பற்றி என்னவோ சொல்லாதீங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் எப்போ வேணா என்ன பாருங்க. இதனால் இந்த 2 நாளில் எப்படி எந்த கஷ்டம் இருந்தாலும் பார்க்காம எல்லாரும் நம்ம சுதந்திரம் வரணும், ஸ்டாலின் ஐயா வரணும். அதுக்காக நீங்க அனைவரும் பாடுபட வேண்டும். ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் வரணும். அது இந்த என்ன பார்க்காதீங்க, என்ன பார்க்காத நம்முடைய ஸ்டாலின் ஐயா தான் முக்கியம். அதை நீங்க நினைத்து பாடுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கு என்னோட மனமாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.